என்ன தொடாத என் சாமிக்கு சேராது. என் சாமி சின்ன சாமி. போ சாமி. என் சாமி பெரிய சாமி. அதுக்கே பெருசு சார் ஆகுறப்பா. ஓம் வா வாயில பண்டு விழுக இங்கிட்டு வா. கொஞ்சம் பேர் நான் கூட்டி விடுனா கூட்டி விடாம நீயா வெயில் இல்லை எனக்கு தெரியாது. நீ கூட்டி விட போறா உனக்கு ஒண்ணுமே தெரியாது. போ 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 அபிஷேகம் பண்ண எத்தனை குடும்பத்தை கருத்து போட்டு இங்க வந்து ராணி தருவேன். அடுத்து மொண்டட்டி இப்படி பிடிச்சுன்னா நாளைக்கு ஓம் மொண்டட்டி ஒருத்தர் பிடிப்பேன். செய்யக்குள்ள இருக்கால மொண்டாட்டி செய்யக்குள்ள இருக்கா. ஏமா தொப்புல மூடு போ. ஏதாவது பத்தி வச்சு சோறு இடங்க பொம்பளையா உனக்கு மூடு வரலாச்சு பொம்பளை குத்துறதா மூடுறது பிடிக்காதா திறந்து போட்டு முதலோட தெரிய வேண்டியதானே. உனக்குதான் கால் வளைஞ்சு வச்சே நீ வந்து உள்ள வரலாமா. நான் சொல்றத மட்டும் சொல்லு. அவரே சாரை குடிக்க போய் நீ விட்டுட்டு போனீங்கன்னா அதுக்காலையாத்தான் போவேன். அதாவது ஆசைப்பட்டு நேசப்பட்டு கல்யாணம் முடிச்சு எங்க ஊர்ல ஒரு காரியக்காரர் இருந்தார். ஊருங்க எல்லா ஊர்லயும் காரியக்காரர் இருப்பாங்க. உள்ளூர் நாட்டாமை எங்க ஊர்ல இருந்தாரு. அந்த நாட்டாமைக்கு 115 வயசு. ஆனா அந்த பெரியம்மளுக்கு 2 மொண்டாட்டி ஒரு வப்பாட்டி. சோமலாம கட்டில வாழ்ந்து கிடக்காரு. பொழந்தபடி கிடக்காரு. கட்டில படுத்துக்கிட்டே இந்த பெரியம்பளை புலம்புறாரு. அத பாக்கணும். அத சாக போற நிலைமையில எங்கிட்ட மூத்த மொண்டாட்டிய பாக்கணும்னு ஆசைப்படுறாரா? அப்படி நினைச்சு அந்த மூத்த மொண்டாட்டி பணமரத்தை பாக்கணும்னு ஆசைப்படுறாரு. பாதுகாப்பு செய்ய அந்த பொண்டாட்டி மூத்த பொண்டாட்டி வர சொல்லி மூத்த பொண்டாட்டி ஒரு டம்ளர் பால் ஊத்துறான். அந்த மூத்த பொண்டாட்டி ஊத்துற டம்ளரை குடிச்சு விட்டு என்ன சொல்றாரு குடிச்சத்தான மைக் எடுக்க போகுது அப்பாட்டுக்கு அப்படியே படுக்கிறது அப்படியே வாங்க அபிஷேகம். ஏமா அருமை இந்த சின்ன பையன் கூட்டுக்கு உட்கார வை. நிக்க விட்டது தப்பு. ஆமா சொல்றேன் வாங்க சார் போங்க சார். நானே என் தம்பி சினிமா தியேட்டர்ல போய் படம் பார்க்கலாம்னு முன்னாடி சீட்ல உட்கார்ந்து திரைய மூடி வச்சிருந்தாங்க. விஜய் படம் ஓடிக்கிருக்கு. விஜய் படம் ஓடிக்கிட்டு என் தம்பி நல்லா தூங்கி கிடைக்கும். நான் நல்லா முழிச்சு பார்த்துக்கிட்டு டிவியை பார்க்கலாம்னு இருக்கேன். முத பல்லு படத்தை ஆரம்பிக்கிறப்ப கிருன்னு பல்லு அடிக்க முடியல. முத பல்லு கிருன்னு அடிக்க என் தம்பி தூங்கி கிடந்து ரேசம் முழிச்சு பார்க்க. என் தம்பி ரேசம் முழிச்சு பார்த்தேன். 2வது பல்லு கிருன்னு அடிக்க என் தம்பி ரேசம் மண்டையை தூக்க. 3வது பல்லு கிருன்னு அடிக்க ஒக்காமக்க எந்திரிச்சு நட்டமா நின்றுக்கிட்டேன். என் தம்பி உட்கார மாட்டியான். உட்கார மாட்டியான். என்ன செய்வேன்? பின்னாடி இருக்கிற ஆளுகெல்லாம் உட்கார சொல்லி பார்த்தா உட்கார மாட்டேன். அருவா எடுத்து வெட்ட வந்துட்டாங்க. அருவா எடுத்து தம்பி வெட்டாம நான் என்ன செஞ்சேன்? மெதுவா என் தம்பி அழுதுகே இருந்தேன். காலை பிடிச்சுக்கே கக்கூசுக்குள்ள ஓட்டு போய் 4 அடி அடிச்சு பாரு. சொட்டு சொட்டுன்னு உழுக விட்டேன். வேறு வட்ட கண்ணீர் தண்ணியம்மா. அப்படி சொல்றியா? நீ சந்தேகப்படாதலாம். சந்தேகப்பட்டு சாக போறேன். ஒன்னே சந்தேகப்பட முடியுமா? நானு அபிஷேக் நீ எவ்வளவு பெரிய பத்தினி தேவை எனக்கு. தந்தானே நானே நானா தந்தானா வந்தேனா வாரே நன்னாளா அஞ்சை அந்தோணி வரல வீட்டுக்கு போ.